இதை பார்த்து சைனாவோட ஆய்வாளர்களே ஒரு நிமிஷம் மிரண்டு போயிருக்காங்க. 2022 சைனாவின் கியான்சி மலைப்பகுதியில் ஆய்வாளர்கள் ஒரு வித்தியாசமான துளையை கண்டுபிடிக்கிறாங்க. மேல இருந்து பார்த்தா அது ஒரு சாதாரண ஹோல் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆய்வாளர்கள் உள்ளே இறங்கி போனதும் அவர்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்தது. அந்த பள்ளத்தாக்குக்குள் இறங்கி பார்த்தப்போ வெளியில இருக்கிற சூழ்நிலையை விட முற்றிலும் வேறுபட்ட ஒரு சிறிய தனி எக்கோசிஸ்டம் இருந்திருக்கிறது. அதுக்குள்ள வெளி உலகத்துல அதிகம் பார்க்க முடியாத தாவரங்கள் கூட இருந்திருக்கின்றன. ஆனா கியான்சியோட மிஸ்டரி இத்தோட முடியல. இந்த மலைப்பகுதியின் பாறைகளை பார்த்தால் தரையிலிருந்து பல மீட்டர் உயரத்தில் பழமையான மரத்தால் செய்யப்பட்ட காஃபின்ஸ் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். இதைத்தான் ஹேங்கிங் காஃபின்ஸ் என்று சொல்றாங்க. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த காலத்துல எந்த மாடர்ன் எக்விப்மெண்ட்டும் இல்லாத நேரத்துல இவ்வளவு உயரத்துக்கு அந்த சவப்பேட்டிகளை எப்படி கொண்டு போய் வைத்தார்கள்? யார் அவர்களை அங்கே வைத்தார்கள்? எதற்காக இவ்வளவு உயரத்தில் வைத்தார்கள்? இந்த கேள்விகளுக்கு இன்னும் முழுமையான பதில் கிடைக்கவில்லை. ஒரு காலத்துல இங்கே வாழ்ந்த அந்த மனிதர்கள், அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அவங்க நம்பிக்கைகள் என்னவாக இருந்திருக்கும்? அந்த உயரமான பாறைகளுக்கு நடுவே இந்த ஹேங்கிங் காஃபின்ஸை வைக்க அவர்கள் பயன்படுத்திய முறைகள் என்ன? இன்று டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்திருந்தாலும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த விஷயம் மட்டும் இன்னும் ஒரு அன்சால்வ்ட் மிஸ்டரியாவே இருக்கு. அதனால்தான் இந்த காட்சியை நேரில் பார்த்த ஆய்வாளர்கள் கூட இதற்கான உண்மையான ஆன்சர் என்ன என்ற கேள்வியோட அங்கேயே மிரண்டு நின்னிருக்கிறாங்க. கியான்சியின் ஹேங்கிங் காஃபின்ஸ் வரலாற்றுக்குள் மறைந்திருக்கும் ஒரு மர்மம்.